அவங்க கேள்வி கேட்பாங்கடா. ரோகிணி இந்த வீட்டு மருமக தானே, அவ அமைதியா தானே நிக்கிறா. உன்னை தூண்டி விட்டு அந்த பின்னாடி சைலண்டா நிக்கிறா. இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜோட கடனை அடைக்கலான்னு நம்ம ரோஹிணி பார்வதி வீட்டை போய் கடன் கேட்குறாங்க. மீனா கேரண்டி கொடுத்தா நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க. மீனாட்ட ரோஹிணி கேட்குறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஷ் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு முத்து கிறிஷ்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையை மறைச்சிட்டு இருக்கோம், நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம முத்து அங்கே இல்லை, நம்ம ரோஹிணி தான் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாக போகிறாங்க நம்ம ரோஹிணி. மீனா போய் காப்பாற்றிடுறாங்க. அங்கே முத்து வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை நம்ம வக்கீலை வந்து வர சொல்லியிருப்பாங்க. சொத்தை நாளாக பிரித்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்க வரையிலும் இந்த சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் சொத்தை வந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஏன் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரித்து தராங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு பயங்கரமாக கோவந்துடுது. அவங்க இந்த வீட்டு மருமக, அவங்க பேச தான் செய்வாங்கன்னு சொன்னோடனே இந்த வீட்டு மருமக தான், அவள் ஏதாவது சொல்கிறாள் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அவள் தான் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காள், அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாங்க. நம்ம விஜயா ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.